அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிமார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் கிலாஅத்து குபா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நம்ம நின்று இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பில்டிங் இருக்கின்றது, இது கிலாஅத்து குபா என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று இடம். இந்த இடத்துடைய சிறப்பு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதாவது இந்த மதீனத்துல் முனவ்வராவுடைய பாதுகாப்புக்காகவும் மஸ்ஜித் குபாவுடைய இந்த பாதுகாப்புக்காகவும் இங்கே ஒரு எல்லை பாதுகாப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. இங்கே இருந்து என்ன செய்வாங்கன்னா நோட்டமிடுவார்கள், யார் என்ன செய்ய வரா, யார் எதிரிகள் தாக்க வரா என்று போன்ற ஒரு விஷயத்தை பாதுகாப்பதற்காக இந்த இடத்த பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஸோ அந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற வரலாற்று விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் தந்தல்வானாக. மேலும் இங்கே இருக்கக்கூடிய பழைய நபர்களுடைய கருத்து என்னவென்று கேட்டால், பழைய மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வரும் பொழுது இந்த மதீனத்து வாசிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு முன்பதாகவே அதிகமான அன்பு வைத்த மக்கள் இங்கே அன்சாரி தோழர்கள் தான், இந்த மதீனத்து வாசிகள் தான். ஸோ அதனுடைய அடிப்படையில் பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளே வரும் பொழுது சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகழ்ந்து ஒரு பாட்டு பாடினார்கள். என்ன பாட்டு? எல்லாரும் அறிந்த ஒரு பாட்டு தான். அந்த பாட்டுடைய பேர் தான் நம்முடைய பதிர்லையும் சேர்ந்து இணைஞ்சு வச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தலா அல் பத்ரு அலைனா என்று இந்த அழகிய ஒரு பாட்டை சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் பாடி பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பு செய்தார்கள். வெல்கம் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடினார்கள். ஸோ அப்படிக்குரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு இடமாகவும் இது கருதப்படுகின்றது. அல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். இந்த விஷயத்தை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு இடமாகவும் கருதப்படுகின்றது. இதற்கு எதிர்த்தாக்கில் தான் ஜும்மா மஸ்ஜித் இருக்கின்றது. இதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் முதலாக இஸ்லாத்தில் ஜும்மா தொழுகை நடத்தப்பட்டதும் இந்த இடத்தில்தான். இதுதான் ஜும்மா பள்ளி என்று சொல்லப்படும். அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைத்த முதல் ஜும்மா இந்த பள்ளிவாசல் தான். இந்த பள்ளிவாசலில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழுகை வைத்தார்கள். இதற்கு தான் ஜும்மா பள்ளி என்று சொல்லப்படும். இதற்கு பிறகு எத்தனை ஜும்மா நடந்ததோ அதற்கெல்லாம் தலைவனாக இந்த பள்ளிவாசல் கருதப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது போன்ற ஜியாரத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தௌஃபீக்கும் அல்லாஹ் ரஹ்மான் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.